அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசாசு எப்படி வஞ்சிச்சு வச்சிருக்கான்னா ஒரு சைடை மட்டும் சொல்லுவான். அதாவது நீ தப்பு செஞ்சேல, அப்ப அந்த விதைச்சேல அதை அறுத்துதான் ஆகணும். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு போட்டுக்கல, நீ விதைச்சிட்டேல அப்ப நீ அதை அறுத்துதான் ஆகணும் அப்படின்னு அதை ரொம்ப போக்கஸ் பண்றான். ஆனா நீங்க விதைத்த நல்ல விதைகள், நீங்கள் பல பேருக்கு உதவி செய்திருக்கலாம், ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், கஷ்டம் உங்க சக்திக்கு மீறி நீங்க உதவி செய்திருக்கலாம், நீங்க அது ஒரு விதையா நீங்க பண்ணிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நடத்தி நீங்க போய் வந்து செஞ்சிருக்கலாம், யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஒரு சபைக்கு நீங்க போகும்போது ஒரு ஏதோ ஒரு அங்க நடக்கிற ஒரு காரியத்துக்கு நீங்க ஒரு ஆஃபரிங் கொடுத்துருக்கலாம், அது உங்க நெருக்கத்தை நீங்க கொடுத்துருக்கலாம். அப்ப அதான் சொல்றேன், அந்த மாதிரி டைம்ல நீங்க உங்க கையில 200 தான் இருக்காது, நீங்க 100 ரூபா போட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அமௌண்ட் மேட்டர்ஸ் இல்ல, அந்த சிச்சுவேஷன் ஆல்சோ மேட்டர்ஸ், அந்த கான்டெக்ட் மேட்டர்ஸ் இல்லையா. சோ அது பண்ணிருக்கலாம். சோ இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு மறந்து இருக்கும், அடிச்சு விட நிறைய பேருக்கு மறந்து இருக்கும், ஞாபகத்தே இருக்காது. ஏதாவது யாரா சொன்னாதான் ஞாபகம். ஆமா, ஏன்னா பிசாசு சீக்கிரம் அவன் மறக்கடிக்கிறான். நீங்க ஒன்னும் இன்வெஸ்ட் பண்ணல, நீங்க ஒரு லூசுன்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணி வச்ச பார்த்தியா, இன்னைக்கு இவ்வளவு தேவை நிக்குது, நீ எங்க காசு எடுத்து வச்ச, ஒன்னும் பண்ணல சொல்லுவான். சொல்றானா? சொல்லுவான். பாரு இன்னைக்கு வந்து காசு எடுத்து வச்சிருந்தா எப்படி இருக்கும். இந்த நேரத்துல தான் உங்க விதைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் விதைத்தவைகள் இருக்கிறது, ஜீவனோடு உயிரோடு இருக்கிறது.